ஹலோ மக்களே, மீன்களில் வந்து பல வகை இருக்குது. அதில் 50 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கும் மீன்களில் எந்த மீன்கள்லாம் சுவையான மீன்களோ அந்த மீன்களெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன். மத்தி மீனோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். மத்தி மீனை பற்றி சொல்லவே தேவையில்ல மக்களே. மத்தி மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நம்ம போன்ஸுக்கு நல்லது, அதாவது எலும்புக்கு நல்லது, இருதயத்துக்கு நல்லது, மூளைக்கு நல்லது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ். அது நமக்கு வெளியிலேருந்து கிடைக்கிறது. இதை டேப்லெட்டாக கூட ஒமேகா 3 டாக்டர் வந்து எழுதி கொடுக்குறாங்க சில பேருக்கு. அதுக்கு பதில் நம்ம இந்த மத்தி மீனை சாப்பிட்டாலே ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உடம்புக்கு நார்மலாகவே வந்துடும். இதை சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு குறைஞ்சிரும், நல்ல கொழுப்பு கூடும். நம்ம உடம்புக்கு வந்து நல்ல கொழுப்பு தான் கொஞ்சம் கூடணும், கெட்ட கொழுப்பு எப்பவுமே கம்மியாக இருக்கணும். அதனால் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு வாங்க மறக்காதீங்க மக்களே. ரேட்டு கம்மியாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான மீன், ரொம்ப சுவையான மீன் எது கேட்டிங்கன்னா மத்தி மீன் தான். அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா கவலை மீன். கவலை மீன் வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு மத்தி மீனோட வகையார தான். இதையும் நம்ம சாலன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. மத்தியும் சில இடத்துல சாலன்னு சொல்லுவாங்க, கவலை மீனையும் சில இடத்துல சாலன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வரும். எப்படி நீங்கள் வந்து மத்திக்கும் கவலைக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ மத்தி மீன் பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும், அந்த கலர் வந்து அதோட வால் வரைக்கும் இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கவலை மீன் எடுத்தீங்கன்னா தலையிலேருந்து அதோட வால் வரைக்கும் அது முதுகு பகுதியில் ஒரே கருப்பு நிறமாக இருக்கும், கருநீல நிறமாக இருக்கும். அதே மாதிரி மத்தியில் இருக்காது. மத்தி வந்து உருண்டையாக இருக்கும். ஆனால் சாலை மீன் வந்து, அதாவது கவலை மீன் வந்து தட்டையாக இருக்கும். இதுலேயே தட்டை கவலைன்னு தனியாக இருக்குது. வகைகள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மத்தி கவலை எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்தது தான். அதனால் இதுவும் வந்து சுவையாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். கவலை மீன் குழம்பு வச்சாங்கன்னா அப்படி அற்புதமாக இருக்கும். இதையும் பொரிச்சும் சாப்பிடுவாங்க, அதாவது வறுத்து சாப்பிடுவாங்க, பொரிச்சும் சாப்பிடுவாங்க. வறுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சு சாப்பிட்றத விட. இப்போ நீங்கள் எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னாலும் கவலை மீன் குழம்பு தான் வச்சுருப்பாங்க, மீனை காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து மீன் குழம்போ கறி குழம்போ எதுவும் கேட்டிங்கன்னா கவலை மீன் குழம்பு தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கவலை மீன் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுலேயும் மத்தி மாதிரி எல்லா சோர்ஸும் கிடைக்குது, உடம்புக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே கிடைக்குது. டாக்டர் சாப்பிட சொல்கிற மீன்களில் இதுவும் ஒன்று. இது முள் இருக்கிற மீன் தான். குழந்தைங்களுக்கு பார்த்து பக்குவமாக கொடுக்கணும். கம்மி ரேட்டில் சுவையான மீன் எதுவும் கேட்டிங்கன்னா கவலை மீனும் ஒன்று. அதனால் மக்களே, நீங்கள் இந்த மீன் எது வரைக்கும் வாங்கினது இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த முறை வாங்கி சமைச்சு பாருங்கள். 3வது இடத்துல இருக்கிற மீனை பார்த்தீங்கன்னா காணாங்கத்தா மீன். இந்த ஐல மீனுன்னு சொல்லுவாங்க. இது 130 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ரொம்ப சீப்பான மீன் தான், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நல்ல டேஸ்டான மீன். சுவைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக சிறந்தது. இது சில இடத்துல வந்து காணாங்கெழுத்தின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல காணாங்கத்தான்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இது ஐல மீனுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டான மீன், ரேட்டும் ரொம்ப சீப்பு தான். இதை வந்து அறுத்து தரும்போது 2 அறுத்து தர மாட்டாங்க, முழு மீனை தான் கொடுப்பாங்க. தலையை பாகத்தை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு முழு மீனாக சாப்பிட்டா தான் அது வந்து அதோட சுவையை வந்து நம்மளால் உணர முடியும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்கும், அதே சமயம் வறுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். 150 ரூபாயில் எந்த மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீனை நீங்கள் வாங்கலாம் மக்களே. 4வது இடத்துல இருக்கிற மீனை நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் தான். இந்த கிழங்கா மீன் 200 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்ல சுவையான மீன். இது சிறு முள் தான் இருக்கும். அந்த முள்ளை வந்து தவிர்த்துட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான மீன், அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய மீன். வாரத்தில் ஒரு நாள் கிழங்கா மீனை சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க. கிழங்கான்லேயே வந்து 2 கிழங்கா இருக்குது. ஒன்று வந்து வெள்ளை கிழங்கா, ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறது. ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் வந்து ரெகுலராக கிடைக்கும், அதுதான் 200 ரூபாய். வெள்ளை கிழங்கா வந்து இதை விட விலை அதிகம். ஆனால் ரெண்டுமே சுவை வந்து சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டான மீன் இது. கிழங்கா மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சுவையான மீன் 200 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு கிழங்கா மீன் வாங்கலாம். அவ்வளோ நல்லது கிழங்கா மீன் உடம்புக்கு. இந்த கிழங்கா மீன் உடம்புக்கு குளிர்ச்சின்றதுனால வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் சரும பாதிப்பு இருக்கிறவங்க இந்த கிழங்கா மீனை சாப்பிடலாம். அதாவது தோல் வந்து அரிப்பாக இருக்கிறது, வறட்சியாக இருக்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கிழங்கா மீனை சாப்பிட்டிங்கன்னா வந்து தோல் சரும வியாதியெல்லாம் வந்து சீக்கிரமாக குணமாகும். அதனால் மக்களே மறக்காமல் 200 ரூபாய் இருந்ததுன்னா அந்த கிழங்கா மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட பாருங்கள். இப்போது 5வது இடத்துல இருக்கிற மீன் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு மீனும் பார்க்கலாம், இல்லை பண்ணா மீனும் பார்க்கலாம். பண்ணா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது வந்து கொடுவா மீன் வந்து சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். பண்ணா மீன் சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வறுத்தும் சாப்பிட்லாம், அதே சமயம் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். பண்ணா மீன் கூட கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது, பட் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பண்ணா மீன் வந்து 250 ரூபாய்க்கே கிடைக்கும். அதே போல் தான் நாக்கு மீன், அதுவும் 250 ரூபாய்க்கு கிடைக்கும். நாக்கு மீன் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதை தோல் உரிச்சிட்டு சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் தோல் உரிக்காமல் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. வறுத்தும் சாப்பிடலாம், அதில் முள் அதிகமாக இருக்காது.
அது வந்து குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நாக்கு மீன் நார்மல் மீன் மாதிரி இருக்காது. அதுக்கு சைடில் இருக்கும் வாய் பகுதி. இப்போ நார்மல் மீனுன்னா வந்து பார்த்திங்கன்னா நேராகவே இருக்கும். ஆனால் இதுக்கு நாக்கு மீனுக்கு மட்டும் சைடில் இருக்கும். அதனால் நாக்கு மீன் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. பண்ணா மீன் இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்ததாக 6வது இடத்துல இருக்கிறது வந்து சங்கரா மீன். சங்கரா மீன் வந்து குறைஞ்சது 250 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ஸோ 300 ரூபாய்க்குன்னா ஒரு காமனான ரேட்டு, ஒரு நல்ல ரேட்டு, அதை கொடுத்து வாங்கலாம். ஒரு மீடியம் சைஸு சங்கரா மீன். சங்கரா மீன் அவ்வளோ நல்லது. அது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லையுமே சங்கரா மீன் குழம்பு வச்சுருப்பாங்க. சங்கரா மீனை வறுத்துருப்பாங்க. சங்கரா மீனில் வந்து நிறைய புரத சத்து இருக்குது, புரோட்டீன் சத்து இருக்குது. அது இல்லாமல் வந்து மெக்னீஷியம், அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் பி, இந்த மாதிரி விட்டமின்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சங்கரா மீன் சாப்பிட்டா. சைஸுக்கு ஏற்ற மாதிரி சங்கரா மீன் ரேட்டு வைப்பாங்க. இது வந்து கலோரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா தசை வளர்ச்சிலாம் நல்லா வளரும். கண்ணுக்கு வந்து ஒரு சிறந்த மீன் இது. கண் ஆரோக்கியத்தை வந்து இது நல்லா பாதுகாக்கும். அது இல்லாமல் வந்து எலும்பு ஆரோக்கியத்தையும் இது நல்லா பாதுகாக்குது. அது இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கும் சரி, அப்புறம் ரச வளர்ச்சிக்கும் சரி, இந்த மீனை சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியம் தரும். டாக்டர் அதிகமாக இந்த மீனை வந்து சாப்பிட சொல்லுவார். அதனால சங்கரா மீன் கிடச்சதுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து 7வது இடத்துல எது சுவையான மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு நீங்கள் ஷீலா மீன் வாங்கலாம். 400 ரூபாய் 450 வரைக்கும் போகும். ஷீலா மீன் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ரேட் அமையும். ஆனால் 350 ரூபா இருந்தால் நீங்கள் தைரியமாக அந்த மீனை வாங்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஷீலா மீனில். முள் அதிகமாக இருக்காது, நடு முள் மட்டும்தான் இருக்கும். பொடி முள்ளுங்களும் இருக்கும். அதை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்டா அதை டேஸ்ட் நம்ம அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஷீலா மீன். அதில் ஒமேகா 3 இருக்குது. எல்லா மீன்லையுமே ஒமேகா 3 இருக்குது. அதனால் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, பிளட் ப்ரெஷருக்கு நல்லது, உடம்பு ஆரோக்கியத்தை வந்து இது பேணி காக்கும். பெரிய ஷீலா சாப்பிட்றத விட மீடியம் சைஸ் ஷீலா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பெரிய ஷீலா மீன் பார்த்தீங்கன்னா அது வந்து 800 ரூபாய் 700 ரூபாய் வரைக்கும் போகும். சின்ன சைஸு 300லேருந்து 350 இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, இப்போ ஷீலா மீனுன்னு சொல்கிறது நான் வந்து இந்த ஷீலாவை தான் சொல்கிறேன், வஞ்சிர மீனை சொல்லலை. இப்போ நிறைய பேர் என்னென்னா வஞ்சிர மீனையும் ஷீலா மீனுன்னு சொல்கிறாங்க. இங்கே கிடையாது, அது சவுத் சைட்லலாம் சொல்கிறாங்க. அதாவது தென் தமிழகத்துலலாம் வந்து வஞ்சிர மீனை வந்து ஷீலா மீனுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சென்னை அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீனுன்றது இது மாதிரி தான் இருக்கும். வஞ்சிர மீனுன்றது வேறு, ஷீலா மீனுன்றது வேறு. ஆனால் இந்த ஷீலா மீனை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக 8வது இடத்துல வந்து என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான். பாறை மீனோட டேஸ்ட்டை பற்றி உங்ககிட்ட சொல்லவே தேவையில்ல மக்களே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சுவையாக இருக்கும். பாறை மீனில் வந்து வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது நிறைய வகைங்க இருக்குது. புள்ளிப்பாறை, மஞ்சப்பாறை, செம்பாறை, தேங்காய் பாறை, கண்ணாடி பாறை, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பாறைங்களில் வரிப்பாறை அதிகமாக எல்லாரும் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை சாப்பிடுவாங்க, மஞ்சப்பாறை சாப்பிடுவாங்க, கண்ணாடி பாறை வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் கண்ணாடி பாறை வந்து சின்னதாக கிடைக்காது, பெரிய மீனாக தான் கிடைக்கும். கிலோ 400 ரூபா சொல்லுவாங்க. 3 கிலோ 4 கிலோன்னு தான் வரும். அது 1500 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். 400 ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து பாறை மீன் வாங்கினீங்கன்னா முள் இல்லாத மீன் நல்லா சாப்பிட்லாம். சுவை வந்து பயங்கரமாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த மார்க்கெட் போனாலும் பாறை மீன் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு பாறை அங்கே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பாறை மீனை ஒரு நாள் வாங்கியிருப்போம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி பாறை வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பாறை மீனை வாங்கலைன்னா ஏதாவது ஒரு பாறை மீனை வாங்கி டேஸ்ட் பாருங்கள். அது இல்லாமல் கண்ணாடி பாறை, தேங்காய் பாறையை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா மீன். கொடுவா மீனை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொடுவா மீன் யார் வேணால் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அந்த முள்ளை நீக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ருசியாக இருக்கும். நடுமுள்ளை நீக்கிட்டு கொடுத்தா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கொடுவா மீனை. இதுக்கு வந்து டிமாண்டு ஜாஸ்தி. நிறைய பேருக்கு கொடுவா மீன்னாலும் என்னன்னு தெரியாது. இதில் ஒரிஜினல் கொடுவா, டூப்ளிகேட் கொடுவான்னு 2 விதம் இருக்குது. பண்ணா மீனை வந்து சின்ன கொடுவான்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு விதமான மீனை வந்து கொடுவான்னு சொல்லுவாங்க. கொடுவா மீனுக்கு எப்போவுமே பெருசாக தான் இருக்கும், இல்லை 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும். அந்த மாட்டோட திமில் மாதிரி அதோட முதுகு இருக்கும். மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கும். அதோட முகம் வந்து ஊசி மாதிரி இருக்கும், கத்தி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அப்புறம் முதுகு பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு பகுதி பார்த்தீங்கன்னா மாட்டோட திமில் மாதிரி இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கொடுவா. நல்லா 1 கிலோ 450 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் விலை போகும். அது 2 கிலோ கொடுவா வாங்கினா 1000 ரூபாய் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த மீன். நல்ல டேஸ்ட்டான மீனில் வந்து கொடுவாவும் வந்து இடம் பெறும். அதனால நீங்கள் மறக்காமல் கொடுவா மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட மீன் லிஸ்ட்டில் 10வது இடத்த பிடிக்கிற மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வாவல் மீன் தான். அந்த வாவல் மீனுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சுவையான மீன் வாவல் மீன். இது 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் போகும். நம்ம போட்ட லிஸ்ட்டில் 50 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் போகிற மீனில் வந்து 500 ரூபாய் இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா அந்த வாவல் மீன் தான்.
சைஸுக்கு ஏற்ற மாதிரி மீனோட விலை மாறிக்கிட்டே இருக்கும். டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. ஒரே முள் தான் இருக்கும். அந்த முள்ளை நம்ம கடித்து மென்று துப்புற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளே அவ்வளோ ருசியாக இருக்கும். முள்ளை நான்லாம் வந்து துப்பவே மாட்டேன், முழுங்கிடுவேன் வாவல் மீனை. சில இடத்துல இது வந்து இது வவ்வால் மீனுன்னுவாங்க. இதிலே வந்து கருப்பு வவ்வால்ன்னுவாங்க, வெள்ளை வவ்வால்ன்னுவாங்க. அதிகமாக கிடைக்கிறது கருப்பு வவ்வால் தான். வெள்ளை வவ்வால் வந்து ரொம்ப டிமாண்டு, ரொம்ப ரேரு. அதோட ரேட்டே தனி, சொல்லவே முடியாது. ஆனால் கருப்பு வவ்வால் வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் போகும் எங்கே போனாலும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஒரு இடத்துல ஒரு மாதிரி விற்பாங்க ஒரு ஊரில். ருசியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. தலையை குழம்பு வச்சுட்டு முழுசாகவும் மீனை வறுக்கலாம், இல்லை துண்டு போட்டு ஸ்லைஸாகவும் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட மீனோட சதை பகுதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெஸ்ட்டு மீன். 500 ரூபாய்க்கு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் நான் ஏதாவது மீன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பெஸ்ட்டு மீனாக காஸ்ட்லி மீனாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வவ்வால் மீனை வாங்கலாம். ஃப்ரைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மக்களே, நம்ம 50 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கிற மீன்களெல்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன மீனெல்லாம், என்னென்ன ரேட்டு, என்னென்ன டேஸ்ட்டு, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு, அதோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்னலாம் பார்த்தாச்சு. இதில் நான் நிறைய மீன்களை விட்டுருக்கேன். விலை மீன், நகர மீன், கிளிச்சை, வாழை மீன், அந்த மாதிரி நிறைய மீன்களை விட்டுருக்கேன். ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த டேஸ்ட்டான மீன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். 50 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே எது டேஸ்ட்டான மீனுங்களோ அதை தான் நான் போட்டிருக்கேன். இவ்வளவு சொல்லிவிட்டு நம்ம முக்கியமான மீனை சொல்லலைன்னா நம்ம வீடியோ போட்டதுக்கே அர்த்தம் இல்லாத போயிடும். அதாவது வஞ்சரத்தை பற்றி சொல்லாத இருக்கவே முடியாது. வஞ்சரத்தோட டேஸ்ட்டை பற்றி சொல்லவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் நான் வஞ்சரத்தை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணலன்னா, வஞ்சரம் 500 ரூபாய்க்குள்ளே கிடைக்காது. கிடைச்சிதுன்னா 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சின்ன வஞ்சரம்லாம் இருக்குது 300 ரூபாய் 500 ரூபாய். அதெல்லாம் வந்து டேஸ்ட் இருக்காது. குறைஞ்சது நீங்கள் 700 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற வஞ்சரம் தான் சைஸ் பெருசாக இருக்கும். வஞ்சரத்துக்கு வந்து தனித்தன்மையே வந்து சைஸ் பெருசாக தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வஞ்சரத்தோட குவாலிட்டியை எது கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது. முள்ளே இல்லாத மீன் வஞ்சரம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க வஞ்சரம் மீனை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 700லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த வஞ்சரம் விலை போகும். என்னோடய ஃபேவரட் மீனும் அதுதான். நான் போய் காசிமேட்டில் ஒரு தடவை 8 கிலோ வஞ்சரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட டேஸ்ட்டுக்கு ஈடுனே எதுவுமே கிடையாது. இதுக்கு வஞ்சரத்தை விட பெரிய மீன் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெள்ளை வவ்வால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1400 ரூபாய் வரைக்கும் போகும். ரொம்ப ரேரான மீன், அதாவது ரொம்ப ரேர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்போவுமே கிடைக்காது. அது ஒரு 10 தடவை படகுல போகிறாங்கன்னா ஒரு தடவை ஒரு மீன் தான் கிடைக்கும் அந்த மாதிரி. அதனால் அது 1 கிலோவே 1500 ரூபாய் வரைக்கும் போகும். அது வஞ்சரத்தை விட விலை அதிகம். வஞ்சரத்தை விட சுவையும் அதிகம். அது வெள்ளை வவ்வால். அதை நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா நெய் மாதிரி இறங்கி போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம நெய் மீனுன்னு சொல்கிற அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை வவ்வால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டான மீன் வெள்ளை வவ்வால். அது 1400 ரூபாய் வரைக்கும் போகுது. மக்களே, இந்த போட்ட மீன்லலாம் எந்தெந்த மீன்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதான் மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் மார்க்கெட் வீடியோஸ்லாம் நிறைய வர வேண்டியது இருக்குது. நான் ஒரு மார்க்கெட்டுக்காக போயிட்டு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். அந்த மார்க்கெட்டை பற்றி விரிவாக போடலான்னு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் நம்ம இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.